வந்து 3 கலர் மிக்சிங்கான மாடுங்க. ஓகே. ஒயிட், பிளாக், ரெட்டுங்கண்ணா 3 கலர் மிக்சிங்கான மாடு. கிராஷ் டைப் எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்டேஷன் ஆகுங்க. சரிங்க. கறவை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 லிட்டர் குறையலாம் கறக்கும். எஸ்என்எஃப் ஃபேக்ட்டுக்கு கண்டு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் டு 20 நாள் ஆகும். ஓகேங்க. கிளைமேட்டுக்கு போய் அடாப்டேஷன் ஆகி கண்டு போடுங்க. 3 மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்கு. 2 பல்லு 4 பல்லு 6 பல்லு. ஓகேங்க. ஆமா, போய் வக்கிப்புல் போட்டு பச்சை தண்ணி மட்டும் வைங்க. தாலியே வைக்க வேண்டாம் இன்னைக்கு. ஆமா, நாளைக்கு சாயந்தரம் வச்சா கூட போதும். ஏன்னா அவங்க தாலி வச்சு அடிச்சு வந்திருக்கு மாடு. 2 நாள் போய் கை கால் வலி மாத்திரை போட்டு விட்டுருங்க. ஒரு 4-5 மாத்திரை போட்டு விட்டுருங்க. போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் மாடு. ஓகே, ரைட். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம வந்து மாடுகள் வந்து ஓரளவு நல்லாவே எடுத்துக்கிறோம். ஆமாங்க. இப்போ 2வது சந்தைக்கு வந்து வியாழக்கிழமை சந்தைக்கு ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில ஒரு சூப்பரான ரெட்டின் ஜெர்சி வச்சிருக்கீங்க. சிவாஜி ஹெச்எஃப். அதாவது பாத்தீங்கன்னாலே ரொம்ப ஒரு அழகா இருக்கு. டாப் குவாலிட்டின்னு நினைக்கிறேன். டாப் குவாலிட்டினா. சரிங்க. கறவை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20-22 கறக்கும். ஓகேங்க. 6 பல்லு 2 நீத் மாடுங்க. ஓகே. நல்ல குவாலிட்டியான மாடு, சுழி சுத்தங்க. ஓகேங்க. ஹெவி சைஸான மாடுனா இன்னொரு 15 நாள் டைம் இருக்குண்ணா. 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குங்கறீங்க. ஓகேங்க. இது கஸ்டமருக்கு போதாங்க. ஆமாங்கண்ணா, கஸ்டமர். சரிங்க. இப்போ நம்ம மத்த ஒவ்வொரு மாடா வச்சு பார்க்கலாமா? ஒரு 1 பை 1 பார்த்தலாம். சரிங்க. சரிங்க. இன்னைக்கு சந்தை எப்படி போச்சுங்கண்ணா? அண்ணா இன்னைக்கு எல்லா கஸ்டமருக்கு திருப்தியா எடுத்து கொடுங்க. சரிங்கண்ணா. விலை நிலவரங்கள்லாம் எப்படிங்க? ஆவரேஜா நான் பார்த்து எடுக்கறதாங்கண்ணா. ஓகேங்க. சரிங்க. அந்த 4 மாடு வச்சிருக்காங்க. இது கர்நாடகா கஸ்டமர்னு நினைக்கிறேன். ஆமாங்கண்ணா. சரிங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா 4 மாடுங்கண்ணா. ஓகேங்க. டாப் குவாலிட்டியான மாடு, ஃபார்முக்கு போகுதுங்கண்ணா. ஓகேங்க. 4 மாடு பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு நாளைக்கு ஒரு மாடு 20 லிட்டர் குறையில்லாம கறக்குங்க. ஓகே. ஹெவி சைஸா இருக்கு. ஹெவி சைஸ் தாங்க. சரிங்க. இது 4 மாடு எடுத்துக்கறாங்க. அண்ணன் எத்தனை மாடு எடுக்கணும்னு வந்தாங்க? எத்தனை மாடு எடுத்துக்காங்க? அண்ணா ஒரு 6-7 மாடு எடுக்கலாம்னு வந்தாரு. ஓகே. ஏன் 4 மட்டும் கொடுத்துருக்கீங்க? செலக்ஷன் வந்து நான் 4 மாடு ஸ்டார்டிங் இப்ப 4 மாடு எடுத்து கொடுத்துருக்கேன். ஃபார்ம் டைப் போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 30 மாடு பிளான் பண்ணிருக்காங்க. ஓகே. இப்போ ஸ்டார்டிங் ஒரு 4 மாடு எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்க. அத சாம்பிள் தான் இது. சாம்பிள் தானா? சரிங்க. ஆனா நம்ம வந்து பரவலாவே சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமா 10 மாடு கேக்குறவங்க 15 மாடு கேக்குறவங்க எல்லாத்துக்குமே நீங்க 4 மாடு 5 மாடு மட்டுமே கொடுக்குறீங்க. அது ஏங்க 4 மாடு 5 மாடு மட்டும் கொடுக்குறீங்க? ஒட்டுக்கா பாத்தீங்கன்னா ஒரு 10 மாடு கஸ்டமர் வராங்கன்னா 10 மாடு எடுத்து கொடுத்தோம்னா 1-2 ஃபெயிலியர் ஆயிடும். ஓகே. அதனால நம்ம வந்து ஒரு 10 மாடு கேட்டாங்கன்னா ஒரு 5 மாடு நம்ம தெளிவா பார்த்து செலக்ஷன் பண்ணி எடுத்துறோம். ஓகே. அப்பனா இது வந்து செக் பண்றதுக்காக தான். ஓகேங்க. அவங்க கிளைமேட் அதுக்கு அப்புறம் கொண்டு போய் அவங்க தீனி தண்ணி. ஆமாங்க. சரிங்க. அது எல்லாம் அடாப்டேஷன் ஆகி அதுக்கு அப்புறம் ஓகேனா அடுத்த டைம் இதே மாதிரி செலக்ஷன்ல எடுத்துக்கலாம். ஓகேங்க. அதுக்கு அப்புறம் எத்தனை மாடு வேணும் எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் எத்தனை வேணும். சரிங்க. இப்போ அண்ணன்ட்ட பேசலாமா? பேசலாம். அண்ணா வணக்கங்க. அண்ணா நம்ம எங்க இருந்து வந்திருக்கீங்க? ಅಣ್ಣವರು ಆಕ್ಚುಲಿ ನಾನು ವಿಡಿಯೋ ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ. ಓಕೆ. ನಾವು ಆಕ್ಚುಲಿ ಇದನ್ನ ಫಾರ್ಮ್ ಒಂದು ಇಯರ್ ಬ್ಯಾಕ್ ಇಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಬೇಕು ಅನ್ಕೊಂಡಿದ್ದು. ಓಕೆங்க. ಎಲ್ಲ ಸೆಟಪ್ ಆಗಿದೆ. ಈಗ 30 ಕೌಸ್ ಗೆ ನಾವು ಪ್ಲಾನ್ ಇದೆ. ಓಕೆ. ಓಕೆ. ಫಸ್ಟ್ ನಾವು ಅಣ್ಣವರು ಏನೇ ಇದ್ರು ನಂಬಿಕೆ ಅಂದ್ರೆ ಟ್ರಸ್ಟ್. ಓಕೆ. ಅಣ್ಣನದು ವಿಡಿಯೋ ತುಂಬಾ ನೋಡಿದ್ದೀನಿ. ಸೊ ಟ್ರಸ್ಟ್ ಹಾಗೆ ಅವ್ರದ್ದು ಏನೇ ಕೌ ಫೆಸಿಲಿಟೀಸ್ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ತಗೊಳ್ತಾರೆ. ಕಸ್ಟಮರ್ ಹ್ಯಾಪಿ ಕಸ್ಟಮರ್ ಎಲ್ಲಾದ್ರು. ಸೊ ಅದರಿಂದ ನಾವು ಅಣ್ಣವ್ರಿಗೆ ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಬಂದಿದ್ದೀವಿ. ಓಕೆங்க. ಸೊ ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಅಣ್ಣವರು ಬಂದು ನಾವೆಲ್ಲರೂ ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿದ್ವಿ ಈಗ ಫಸ್ಟ್. ಓಕೆங்க. ಸದ್ಯಕ್ಕೆ 4 ಸ್ಯಾಂಪಲ್ ತಗೋಗ್ತೇವೆ. சரிங்க. ಕಸ್ಟಮರ್ ಈ ಸ್ಯಾಂಪಲ್ ಅಲ್ಲಿ ನಮ್ದು ವೆದರ್ಗೆಲ್ಲ ಸೆಟ್ ಆಗಿ ಆಯ್ತು ಅಂದ್ರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಇನ್ನೊಂದು 15 ಡೇಸ್ ಬ್ಯಾಕ್ ಅಲ್ಲಿ ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು 5 to 10 ಕೌಸ್ ಬೇಕಾಗುತ್ತೆ. ಮತ್ತೆ ಇದಕ್ಕೆಲ್ಲ ಅಣ್ಣವರು ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ನಮಗೆ ತುಂಬಾ ಸಹಕರಿಸಿದ್ದಾರೆ. ಮಾರ್ನಿಂಗ್ ಅಟ್ 3 o'clock ಇಂದನೂ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಅಣ್ಣನ್ ಬಿಟ್ಟು ಇನ್ನೆಲ್ಲೂ ಹೋಗಲ್ಲ. ಈ ರೋಡಲ್ಲಿ ஓகே. அண்ணா அதாவது அவங்க லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு புரியாது. ஆனால் உங்களை ரொம்ப நம்பி வந்திருக்காங்க அப்படிங்கிறவங்க மட்டும் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்க பேசுகிற விதத்தில் வந்து உங்களை ரொம்ப நம்பியிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி மட்டுமே ஈரோடுக்கு வந்ததாக அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க காலையில் 3 மணிலேருந்து மாடு எடுத்துக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 3 மணிலேருந்து எடுக்கையில் என்னெல்லாம் பார்த்து என்னெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம மாடு வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம மாடு பர்ச்சேஸ் பண்ணுறது நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. சரிங்க. பார்த்துட்டு இருந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணி வரல. ஓகே. அவங்க வீடியோலாம் பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாடு வேற கஸ்டமருக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு இருந்தோடனே நம்மளுக்கு இந்த மாதிரி மைசூர்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு ஒரு 6 மாடு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நம்ம செலக்ஷன் குவாலிட்டி எல்லாம் அதே மாதிரி சொல்லியிருந்தாரு, எனக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னாரு. அதே மாதிரி வண்டியில இருந்து இறங்கணுமே 4 மாடு செலக்ஷன் பண்ணி எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. சூப்பருங்க. அதாவது நம்ம சந்தையில வச்சு நம்மளை பார்த்து ஒரு நம்பிக்கையை வாங்கியிருக்காங்க. சரிங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. சரிங்க. ஆனா இப்போ 4 மாடுமே வந்து சேர்த்து ஒரு கறவை சொல்லுவீங்களா? என்ன கறவை சொல்றீங்கண்ணா? அண்ணா 4 மாடு சேர்ந்து ஆவரேஜா ஒரு 80 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். ஓகேங்க. கேரண்டியா இருக்கும். சரிங்க. இது கொண்டு போய் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா தான் ஆகுது, கம்மியாகாது போல. அவங்க கிளைமேட்டுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தான். பாத்தீங்கன்னா கடை முளப்புங்கண்ணா. சரிங்க. புதுவாய் 2 அணித்து. இது பாத்தீங்கன்னா 3வது கண்ணுங்கண்ணா. ஓகேங்க. இது 3 அணித்து. இது பாத்தீங்கன்னா இந்த மாடு என்ன பல்லே போடலீங்கண்ணா. தலைச்சங்கடாரி. இது பாத்தீங்கன்னா 6 பல்லுங்கண்ணா. இது தலைச்சங்கடாரி. ஓகே. தலைச்சங்கடாரி. இது தலைச்சங்கடாரி. இது தலைச்சங்கடாரி. அது தலைச்சங்கடாரி. ஓ சூப்பர். 2 மாடு தலைச்சனு, ஒரு மாடு 3 அணித்து, ஒரு மாடு 2 அணித்துங்க. எல்லாம் கலந்து எடுத்துருக்காங்க. 2 ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாம் மூணுமே கலந்து எடுத்து. சரிங்க. இதுதான் நம்ம கிளைமேட் அடாப்டேஷன் எப்படி ஆகுதுன்னு பாத்துக்கலாம். அவங்க கிளைமேட் போய் செட் ஆகி எப்படி என்ன இருக்குன்னு ஒரு மாசத்துக்குள்ள தெரிஞ்சுன்னு வெச்சுங்களேன். அதுக்கு அப்புறம் மேல் கொண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஓகே. அடுத்த மாடு பார்க்கலாமா? ஓகேங்க. அடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பஞ்சாப் பிரீடுங்கண்ணா. ஓகேங்க. குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸ்ங்க.
சரிங்க. நாலே பல்லுங்கண்ணா, தலைச்சங்கடாரி. சூப்பருங்க. டாப் குவாலிட்டி கறவை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தலைச்சல்ல 25 லிட்டர் கறக்கணும். சரிங்கண்ணா. டாப் குவாலிட்டியான மாடு. ஒரு கஸ்டமர் 2 மாடு வாங்கலாம்னு வந்தாரு. ஒரே மாடு எடுத்திருக்காரு. நான் இன்னும் கண்ணு போறதுக்கு பாத்தீங்கன்னா 1 மாசம் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பரவாயில்ல எனக்கு இந்த breed வேணும் அப்படின்னு கேட்டு எடுத்திருக்காரு. 1 மாசம் ஆகும். 1 மாசம் ஆகும்ண்ணே. 1 மாசம் கம்பல்சரி ஆகும். மாடு ஹெவி சைஸ்ங்க. ஹெவி சைஸ். அதாவது நம்ம சிந்தாமணியில் இந்த மாதிரி பஞ்சாப் பிரீடு ஒன்று சொன்னீங்க. கண்டிப்பா அதே மாதிரி தான் இருக்கும் குவாலிட்டி. ஓ சூப்பருங்க. நல்ல ஒரு ரெட்டை குறுக்குல நல்ல ஒரு ஹெவி வெயிட்டாவே அமைஞ்சிருக்கு. நல்ல குவாலிட்டியான மாடுங்க. சரிங்க. மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்கு. 6 பல்லுங்க. சரிங்க. இதுல என்ன கறவை சொல்லலாங்க? ஒரு 25 வருங்கண்ணா. கேரண்டியா? தாராளமா வரும். குறையாது. இந்த breed கறக்கணும். இந்த breed. ஆமா இன்னும் 1 மாசம் ஆனாதான் இந்த மாடோட ரிசல்ட் தெரியுங்க. ஓ இது ஆனா வெயில் மலையில கட்டிக்கலாம் போல. எல்லாத்துக்கும் கட்டிக்கலாங்கண்ணா. சாப்பிடுறதுல அப்படிங்கண்ணா. மனசார சாப்பிடுங்க. சரிங்க. எந்த அளவுக்கு தீனி போறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும். சரிங்க சரிங்க. சூப்பர். மடி வச்சிருச்சுன்னா வெளியே கட்ட முடியாது போல என்னங்க? ஆனா ஆமாங்கண்ணா. அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். ஹெவி சைஸ் என்னண்ணா? சரிங்க சரிங்க. சூப்பர்ண்ணா. மாடு பாருங்க என்னோட ஹைட்டுக்கு இருக்குண்ணா. உங்க ஹைட்டுக்கு மேலே தான் அதுக்கு தவிர கம்மியா இல்ல. ஹெவி சைஸான மாடு. சரிங்க. இந்த மாதிரி மாடு எடுத்து நம்ம பண்ணையில வந்து ஒவ்வொரு கஸ்டமருமே பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆயிருவாங்க. கண்டிப்பாங்கண்ணா. இப்போ மாடு வந்து கஸ்டமர் இந்த மாட்டை பத்தி தெரியலனாலும் இந்த எந்த கஸ்டமர் பார்த்தாலும் இந்த மாடு பிடிக்கும். அந்த அளவுக்கு குவாலிட்டிங்க. சரிங்க. பஞ்சாப் பிரீடு நான் எல்லா மாடும் இப்படி வராதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு சமன் போடுறது அப்படி. ஓகேங்க. ஹெவி குவாலிட்டி. இது கறவை பல்லுல எப்படிங்க சொல்றீங்க? 6 பல்லுங்க. ஓகேங்க. அப்ப கறவை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 25 சொல்லி கொடுக்கலாம். ஒரு 2 லிட்டர் குறையலாம், 2 லிட்டர் ஏறலாம். ஓகேங்க. அந்த அளவு குவாலிட்டி வைஸ் ஃபுல் பிளாக் அதிகம்னா, நெத்தில மட்டும் கொஞ்சம் வெள்ளை. ஆனா கேரண்டியா இருக்கும். கேரண்டியா இருக்கும். கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் ஆகும். ஷுவாரிட்டி சொல்லி கொடுக்கலாம் இந்த மாடை நம்ம. என்னங்க? அதாவது நீங்க மாடை பிடிச்சிக்கும் போதே பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப ஒரு டாப் குவாலிட்டியா ஹெவி சைஸா இருக்குது. சரிங்க சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் டைப் போதா எப்படிங்க? ஆனா ஃபார்ம் டைப் தான் போறாங்க. சரிங்க. ஏன்னா அவங்களால தான் மெயின்டைன் பண்ண முடியும். கண்டிப்பா ஃபார்ம் டைப் தான் மெயின்டைன் பண்ண முடியும். சாதாரணமான ஆள மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்க ஓகேங்க. அடுத்த மாடு பார்க்கலாமா? ஓகேங்க. நான் அடுத்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு 3 மாடு நாமக்கல் கஸ்டமர் போகுது. சரிங்கண்ணா. இது 3 மாடு டாப் குவாலிட்டியா எடுத்துருக்காங்க. ஓகே. 1 2 3னா. ஓகேங்க. தலைச்சனுங்க. இது தலைச்சல்ல பாருங்க. நல்ல குவாலிட்டியான மாடு. இது 3 யாவருங்க? ஏன்னா நம்ம இந்த மாடு வாங்கியில உங்க பார்த்தோம். ஆமாங்கண்ணா. அதாவது ரொம்பவே போராடி வாங்கிட்டு இருந்தீங்க. அவங்க வந்து ஒரு பெரிய ரேட் சொன்னாங்க. நீங்க ரொம்பவே குறைச்சி கேட்டு நம்ம அனுசரிச்சு வாங்கி கொடுத்தீங்க. மாட்டுக்காரங்க எத்தனை லட்சம் வேணா சொல்லலாம். ஏன்னா பொருள் அவங்களுது. கஸ்டமர் மாட்டுக்கு உண்டான வேலை நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு தான் நம்ம இருக்கும். கண்டிப்பாங்க. ஒரு கஸ்டமர் புதுசா வராங்கன்னா இப்போ மாட்டுக்காரங்க சொல்ற வேலையில இருந்து நம்ம அடிச்சு பேசி நம்ம வாங்குற கமிஷனுக்கு உண்டான வேலை செஞ்சாதான் நம்மள திருப்பி தேடி வருவாங்க. அவங்க சொல்ற ரேட்டுக்கே நம்ம வாங்குறா நம்ம எதுக்குன்னா இருக்கும். அது கஸ்டமரை டைரக்டா வாங்கிட்டு போலாம்ல. அவங்க சொல்ற வேலை வேற, நம்ம வாங்குற வேலை வேற. இப்போ அது போக பசங்கடாரி ஒண்ணுங்க, ரெண்டாநீத்து ஒண்ணுங்க. ஓகேங்க. அது ரெண்டாநீத்துங்க. இது ரெண்டாநீத்து. ஆமாங்கண்ணா. இதெல்லாம் அவங்க எத்தனை வருஷம் கையில வச்சுக்கலாங்க? அவங்க ஃபார்ம் டைப் தான் போறாங்க. ஓகேங்க. ஒரு 5 கண்ணுக்கு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. 5 கண்ணுக்கு தாராளமா அவங்க கேரண்டியா வச்சுக்கலாம். சரிங்க. ஓட்டி பார்க்கலாமா? ஓட்டி பார்க்கலாம். இதெல்லாம் மடுக்கட்டுலாம் இன்னுமே செமையா வரும்னு நினைக்கிறேன். குவாலிட்டிங்க. சரிங்க. எடுக்கிற பிராண்ட் நம்ம குவாலிட்டி வந்து எப்பயுமே குறையாது. சூப்பருங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியா தான். ஆனா அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கையில நீங்க ஒவ்வொரு நாள் வித்தியாசமா ஒவ்வொரு மாடு எப்படியாச்சும் எடுத்து கொண்டு வந்துடுறீங்க. கண்டிப்பா. அந்த இதுல பார்க்கும்போது தலைச்சன்னு சொன்னா யாராலையும் நம்ப மாட்டாங்கண்ணா. தலைச்சன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. 4 பல்லு. சரி. டாப் குவாலிட்டியான மாடு. 4 பல்லு பாருங்க. அடிக்கு ஒரு காம்பு. ஹெவி சைஸான மாடு. இன்னும் கண்ணு போடுறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் அந்த ரேஞ்ச் ஆகும். இன்னும் ஒரு வாரம் ஆகும். ஓகேங்க. அதாவது மாடு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க. எப்படிங்க அண்ணா? இந்த மாடு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல? அந்த மாடு டிஃப்ரெண்டா இருக்குன்னா சுழி சுத்தமான மாடு, மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்குனா. சரிங்க. அடிக்கு ஒரு காம்புங்கண்ணா. மாடு காம்பு பாத்தீங்கன்னாவே தெரியும். இதெல்லாம் சொரவிங்கண்ணா. இன்னும் சொரவு வச்சுச்சுன்னா மடி இன்னும் நல்லா ஃபுல்லா பண்ணுங்கண்ணா. சரிங்க சரி. ஒரு வாரம் பிடிக்குங்கண்ணா. மடி செட்டு பாருங்க எப்படி இருக்கு. சரிங்க. ஆனா இப்போ அந்த கஸ்டமருக்கு நீங்க வாங்கி கொடுத்து அவங்க ரொம்ப திருப்தி ஆயிட்டாங்க. ஆமாங்கண்ணா. ஆமா. சரிங்க. இப்போ அந்த அண்ணன் போயிருக்காங்க. ஆமாங்கண்ணா. ஏன்னா நம்ம அவங்க கிட்ட ஏற்கனவே பேசிட்டோம், கிளம்புறோம் நாங்க பேசியிருக்கோம். கண்டிப்பாங்கண்ணா. சரிங்க சரிங்க. இப்போ அடுத்த மாடு பார்க்கலாமா? அடுத்த மாடு பார்க்கலாம். ஓகேங்க. ரெண்டுமே ஜெர்மன் பிரீடுங்கண்ணா. சரிங்க. டாப் குவாலிட்டி. அக்கா தங்கச்சி ரெண்டுமே சூப்பரா இருக்கு. 4 பல்லு ஒண்ணு. சரிங்க. ரெண்டுமே ஹெவியான குவாலிட்டிங்கண்ணா. ஓகேங்க. ஓட்டற பாருங்க. சூப்பர் குவாலிட்டியான மாடுனா ரெண்டுமே ஜெர்மன் பிரீடு. ஆமா ரெண்டுமே ஜெர்மன் பிரீடுங்க. ஹெவி சைஸ். சரிங்க. இது 3 மாடு ஃபார்முக்கு போகுதுங்க. சரிங்க. 3 மாடுமே டாப் குவாலிட்டினா. 3 மாடுமே சேர்த்து. ஆமாங்கண்ணா. 3 ஜெர்மன் தானா எப்படிங்க? ஆனா 2 மாடு ஜெர்மன், 1 HFலனா. சரிங்க. அதாவது ஜெர்மன்னா ஜெர்மன் பிரீடு அப்படி நம்ம சொல்லி தான் கொடுக்கணும். கண்டிப்பாங்கண்ணா. இப்போ ஒயிட் மெஜாரிட்டி அதிகம். சரிங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒன்னு விட்டா ஒண்ணுக்கு ஒண்ணு குறையலாம இருக்குங்கண்ணா. ரெண்டுமே அதாவது அக்கா தங்கச்சின்னு கூட சொல்லிக்கலாம். ரெண்டும் ஒரே பேட்ச் மாதிரி அப்படியே இருக்கு. டாப் குவாலிட்டியான மாடு. சரிங்க. இது ஃபார்ம் டைப் போகுதுண்ணா. சரிங்க. 3 வந்து சாம்ராஜ் நகர போகுது. ஓ சூப்பருங்க. இதெல்லாம் எப்படிங்க கண்ணுக்குட்டியே எடுத்து நம்ம வளர்க்கறதா இல்ல எப்படிங்க? அது கண்ணுக்குட்டியா கஸ்டமர் வியாபாரி தாங்கண்ணா. சரிங்க. கண்ணுக்குட்டியா வாங்கி வளர்த்துறது. நான் சிந்தாமணி கண்ணு வாங்கி வளர்த்துறது. எல்லா மாடும் இப்படி அமையாதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. ரிசல்ட் இருக்கும் இதுல. ரிசல்ட் கம்பல்சரி இருக்கும். ஈல்ட் நல்லா கிடைக்கும். அண்ணன் தான் எடுத்துருக்காரு. சந்தீபனா அண்ணா நீ வாண்ணா. நான் அண்ணன் தான் எடுத்துக்காங்க. ஆமாங்கண்ணா. சரிங்க. இவங்க யாருக்குனே விசிட் வந்திருக்காங்களா இல்ல எப்படி? ஏற்கனவே விசிட் வந்திருக்காங்க. சரிங்க. இது வந்து நம்ம விசிட் வந்து ஒரு 30 மாடு பிளான் பண்ணிருக்காங்க. சரிங்க. இன்னைக்கு வந்து ஒரு 5 மாடு எடுக்கலாம்னு வந்தாங்க. ஓகேங்க. 3 மாடு டாப் குவாலிட்டில எடுத்து கொடுத்துருக்கேன்னா அண்ணா வணக்கங்க. அண்ணா அதாவது எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கொலைக்காலால இருந்து வந்திருக்கோம். ஓகேங்க.
ஆனால் அதாவது இப்போ நீங்கள் வந்து அண்ணனை யாருக்குன்னு ஒரு தடவை விசிட் வந்துருக்கிறீங்க, விசிட் வந்து பார்த்து இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு 3 மாடு வாங்கியிருக்கீங்க. இதோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? இப்போ வந்து நீங்கள் காலையிலேருந்தே மாடு எடுக்க நின்றுருப்பீங்க, இப்போ மாடு 3மே வந்து ஒரு டாப் குவாலிட்டியாக பேர் சொல்கிற மாதிரி இருக்குது. இது எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃபஸ்ட்டு? அதான் 2 வருஷமா யூடியூப்ல பார்த்துட்டு அண்ணனை ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க. 2 வருஷமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு ஓகே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். காத்தால பார்க்கும்போது கொஞ்சம் பிஸியாக இருந்தார். ஓகே, அதுக்கப்புறமா அவங்க அமைச்சு எடுத்து கொடுத்தாரு. உங்களுக்கு நல்லா அமைஞ்சிருச்சு? நல்லா அமைஞ்சு நம்மளுக்கு இதுதான் பிடிச்சிச்சுன்னு இவர் தான் செலக்ட் பண்ண சொன்னார். ஓகேங்க. இந்த ஜெர்மன் பிரீட் அண்ணனும் ஏற்கனவே மாடு வச்சிருக்காருன்னா அண்ணனும் ஃபார்ம் டைப் தான் பண்றாரு. ஏற்கனவே 10 மாடு வச்சிருக்காரு. இப்போ மறுபடியும் ஒரு 50 மாடு பிளான் பண்ணிருக்காங்க. 2 பேருமே பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து சாம்பிளுக்கு வந்து 3 மாடு போகுது. 2 பேரும் சேர்ந்து வளர்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கீங்க. ஓகேங்க. ஆனா இது வந்து சாம்பிளுக்கே ரொம்ப டாப் குவாலிட்டியா கொடுத்துருக்கீங்களே. குவாலிட்டி டாப்பா தான் வேணும்னு கேட்டிருந்தாருன்னா, ஏன்னா 4-5 கண்ணுக்கு வச்சுக்கிற மாதிரி, உடனே மாத்திர மாதிரி இல்ல, அவங்க இந்த குவாலிட்டில வேணும், நம்ம ஃபார்முக்கு வந்து ஒரு 4-5 கண்ணுக்கு வச்சுக்கிற மாதிரி வேணும். அப்ப ஃபார்ம்னா ஹைடெக்காங்க? ஹைடெக் ஃபார்ம் தான். ப்ராப்ளம் இல்ல என்னங்க? சரிங்க சரிங்க. அப்ப இது ரெண்டுமே சேர்த்து கறவை அண்ணா என்ன சொல்லிருக்கீங்க? 45 லிட்டர் சொல்லாங்க. ஓ, 2 சேர்த்து 45. ஆமாங்க. சரிங்க அண்ணா, ரொம்ப நன்றிங்க. நம்ம ஓட்டி பார்க்கலாமாண்ணா? பார்க்கலாம்ண்ணா. பண்ணிருந்தாங்க 3 ஓட்டு. 3மே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லை. அது ஹச்எஃபாக இருக்கட்டும், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே சொல்லுவீங்க பிராண்டு அப்படின்னு சொல்லி, அது இதில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு அக்கா தங்கச்சி ஒரு ஹெச்எஃப். ஆமாங்கண்ணா. சரிங்க. மூணுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு 60 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். இது 3 சேர்ந்து. ஆமாங்கண்ணா. வேற என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்குன்னு கண்ணு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் டு 20 நாள் ஆகும்ண்ணா. ஓகேங்க. கிளைமேட்டுக்கு போய் அடாப்டேஷன் ஆகி கண்ணு போடுங்க. 3 மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்கு. 2 பல்லு 4 பல்லு 6 பல்லு. ஓகேங்க. ஒரு பிராண்டா செலக்ட் பண்ணி கொடுத்துறாங்க. அதாவது நம்ம ஒரு தப்பான மாடை செலக்ட் பண்ணாலும் அவங்க கரெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. உங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து அதுக்கு தானப்பா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்போ வந்து மாடுக்கு வந்து நம்ம ரிப்பீட்டட் கஸ்டமர் நிறைய பேர் வந்துருக்காங்க. ஏன்னா போன வாரம் வந்தவங்க இந்த வாரம் வந்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து மாடு செலக்ட் பண்ணி வாங்கையில நமக்கு எப்படிங்க திருப்தியா இருக்குது? ஆனா நம்மளோட கஸ்டமர் ஒத்துழைக்கணும்னா, இப்ப நம்ம மாடு வாங்கி தரனா வர குவாலிட்டி வைஸ் இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து நமக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது, வர கஸ்டமருக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாதுன்னா, இப்போ வந்து மாட்டுக்கு உண்டான வேலை நம்ம சொல்றோம், அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரிகிட்ட நம்ம அனுசரிச்சு பேசி கஸ்டமரும் ஒத்துழைக்கிறாங்க, நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரிகிட்ட பேசி அனுசரிச்சு மாடு எடுத்து கொடுத்துடலாம். ஆமாங்கண்ணா. சரிங்க. இப்போ நம்மளை கான்டாக்ட் பண்ணி வர்றவங்க எப்படி கான்டாக்ட் பண்ணி வரலாம்? இப்போ நம்ம கான்டாக்ட் பண்ணி வரலைன்னா நம்ம ப்ராப்பர் ஈரோடு தாங்கண்ணா. சரிங்க. நம்ம வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு ஈரோடு கருங்கல்பாளையம் மாடு சந்தையில வந்து மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்க. மாடு தேவைப்படுறவங்க பாத்தீங்கன்னா அவங்க பட்ஜெட்டுக்கு ஆகட்டும், அவங்க ஃபார்ம் டைப் ஆகட்டும், சரிங்க, அவங்க கிளைமேட்டுக்கு ஆகட்டும், எப்படினாலும் நம்மள கான்டாக்ட் பண்ணி வரலாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு எடுத்து கொடுத்தலாம். சரிங்க சரிங்க. இப்போ கொஞ்சம் ஜெர்சி மட்டும் இருக்கா, மட்டும் பார்த்தலாமா? ஜெர்சி பார்த்தலாம். சரிங்க சரிங்க. அவங்களோட பண்ற குணம் பிடிச்சி நாங்க மாடே எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. அது போக வந்து இப்போ நம்ம அடுத்த ஜெர்சியாவே லைன் கேட்டிருக்கோம். நம்ம திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு 8 மாடு போகுதுங்க. சரிங்க. 8மே அவங்க கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கேட்டிருந்தாங்க. ஓகே. அதனால ஆவரேஜ் பட்ஜெட்ல ஒரு 8 மாடு போகுது. சரிங்க. ஒவ்வொரு மாடா பார்க்கலாமா? சரிங்க. இது பாத்தீங்கன்னா பிளாக் ரெட் மிக்சிங்கான மாடு. சரிங்க. இது பாத்தீங்கன்னா ஜெர்சிங்க கொம்பு டைப். இது ஆல் பிளாக். சரிங்க. இது பாத்தீங்கன்னா இது ஜெர்சி HF பிளாக் 3 மிக்சிங் ஆன மாடுங்க. சரிங்க. கறவை நல்லா இருக்கும். கறவை நல்லா வருங்க. மடிக்கறவை நல்லா இருக்கு. இது பாத்தீங்கன்னா கொம்பு டைப் HF கிராஸ்ங்க. சரிங்க. இது பாத்தீங்கன்னா மொட்டையில வந்து ஜெர்சிங்கனா. ஜெர்சில கிராஸ். இது பாத்தீங்கன்னா HFல கிராஸ்ங்கனா. ஆவரேஜா ஒரு 8 மாடு எடுத்துக்கலாம். சரிங்க. அந்த இதுங்க நல்ல பாத்தீங்கன்னா நல்ல டாப் குவாலிட்டியான மாடுங்கனா. கறவை ஒரு நாளைக்கு ஒரு 20 லிட்டர் குறையில்லாம கறக்கும். சரிங்க. ஹெவி சைஸான மாடுங்கனா கண்ணு போட்டுருக்குதுங்க. கண்ணு கால கண்ணு போட்டுருக்கு. கறவை ஒரு நாளைக்கு ஒரு 20 லிட்டர் வருங்க. 20 லிட்டர் குறையில்லாம கறக்கும். ஹெவி குவாலிட்டி. சரிங்க. நல்ல குவாலிட்டியான மாடுங்க. சரிங்க. நல்ல ஹெவி சைஸ்ல கையில ஒரு மாடு வச்சிருக்கீங்க. இதுதான் நம்ம 20 லிட்டருக்கு வரைக்கும் சொல்லி இருக்கீங்க. 25 லிட்டர் மாட்டுக்கார் சொன்னாரு. சரிங்க. அவ்வளவு சொல்ல ஒரு 20 லிட்டர் குறையில்லாம கறக்கும். சரிங்க. டாப் குவாலிட்டியான மாடு 3 கலர்னா. ஓகேங்க. ரெட், Black, ஒயிட் 3 கலர் கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குனா. ஹெவி சைஸான மாடுங்க. சரிங்க. அனுக்குறீங்க. இது வந்து ஜெர்சி கிராஸ் ஆன. ஆமாங்கண்ணா வந்து 3 கலர் மிக்சிங்கான மாடுங்க. ஓகே. ஒயிட், Black, ரெட்ங்கண்ணா 3 கலர் மிக்சிங்கான மாடு. கிராஸ் டைப் எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்டேஷன் ஆகுங்க. சரிங்க. கறவை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 லிட்டர் குறையில்லாம கறக்கும். SNF ஃபேக்ட்க்கு தப்பு வராது. சரிங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்துருக்காங்க, மாடும் எடுத்துட்டாங்க, நம்ம ஏத்தி விட போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசுனதுல ஓரளவு எல்லாமே திருப்திகரமா முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நேரடியா கருங்கல்பாளையம் சந்தை வந்துட்டு உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணணும் எப்படிங்க? அண்ணா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வாரம் வியாழக்கிழமை மணிக்கு காலையில ஒரு 3 மணிக்கு நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகேங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம புதன்கிழமை மணிக்கு நம்ம கஸ்டமர் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க. இப்போ ஈரோடு ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் வரும். ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வருங்க. ஓகேங்க. எங்கனாலும் கான்டாக்ட் பண்ணி வரலாங்கண்ணா. மெயின் டவுனுக்குள்ளே தான் இருக்குங்கண்ணா. ஈரோடு
மாவட்டம் கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைங்கன்னா வார வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு நடைபெறுங்க. சரிங்க. எல்லா விதமான கலப்பின மாடு வருங்கன்னா கஸ்டமருக்கு விருப்பப்பட்ட மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு எடுத்துக்கலாம். ஓகேங்க. என்ன பட்ஜெட்ல இருந்து என்ன பட்ஜெட் வரைக்கும் நம்ம நம்ம எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாயில இருந்து 1 ரூபா வரைக்கும் எடுத்துருக்கு. 50,000 ரூபாய் முதலே, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லா பட்ஜெட் எல்லா விதமான மாடுன்னு வரும்னு வச்சுக்கோங்க. கஸ்டமருக்கு திருப்திகரமா இருக்கிறது இந்த மார்க்கெட் மட்டும் தாங்க. சரிங்க சரிங்க. எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்க. நம்ம இந்த வாரம் ஃபுல்லாவே பார்த்துட்டோம். ஆமாங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த வாரம் சந்திக்கலாம். சரிங்க சரிங்க.